என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசிர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாட்களிலே என்ன செய்வதென்று தெரியவில்லை அப்படின்ற இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம், தேவனிடத்துல தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எங்களிடத்துல ஒன்றும் இல்லை, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு நாம் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். யோசபாத் எப்படி அத மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்தித்தார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்தார் அப்படின்றத 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துல, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அவர் சொல்றாரு, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இதுதான் அவருடைய ஒரு அங்கலாய்ப்பு. அப்போ என்ன செய்தார்? முதல்ல தேவனை உயர்த்தினார். பிரச்சனையை அல்ல, தேவனை உயர்த்தினார். இரண்டாவது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். மூன்றாவது, தேவனிடத்தில் தாழ்த்தினார். இன்றைக்கு 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இங்கே ஆசாப் என்ற ஒரு தேவ மனிதன் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை யோசபாத்துக்காக சொல்லுகிறார், அந்த ஜனங்களுக்காக சொல்லுகிறார். யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். அவர் சொல்ற ஒரு காரியம் மிக அவசியமான ஒரு காரியம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அப்போ இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது அப்படின்னு அவர் அங்கே ஒரு விசுவாச காரியத்தை சொல்லி ஜனங்களை விசுவாசிக்கும்படி செய்கிறார். அப்போ தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் சூழ்நிலைகள் தோற்று போனதுனால நீங்க தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தையும் எடுத்துடாதீங்க, தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தையும் குறைச்சிடாதீங்க. உங்க சூழ்நிலை எவ்வளவு பாதகமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள். தேவனிடத்தில் உங்கள் விசுவாசத்தை தயவு செய்து இன்னும் ஆழமாக பதித்து விடுங்கள். என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்ற அங்கலாய்ப்பு வரும்போதெல்லாம் என் விசுவாசத்தை 100% நான் கர்த்தர் மேல வைக்க போறேன். ஆண்டவரும் 100% சார்ந்து கொள்ள போகிறேன். நான் தேவனை சார்ந்து இந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ண போகிறேன். வரட்டும், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான், இந்த விசுவாசம் தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம். இந்த யுத்தம் உங்களுடையதுன்னு சொல்லிட்டாரா, விசுவாசிங்க. நான் பார்த்துக்குவேன்னு சொல்றாரா, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொல்றாரா, நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது ஒரு பக்கம், ஆனால் அதை விசுவாசிக்கணுமே. இதை சொன்னீரே அப்படின்னு ஜெபிக்கணும்னு நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா, அதை விசுவாசிக்க வேண்டுமே. நீங்கள் கிரியையினாலே உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வேற ஏதாவது பைபாஸ் பண்ணி சைட்ல ஏதாவது நடக்கலாமா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு உட்கார்ந்து நீங்க மாம்சத்துல ஒரு நாளும் தீர்மானிக்காதீங்க, திட்டமிடாதீங்க. மாறாக கர்த்தரிடத்தில் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். பிரியமானவர்களே, 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் என்று, யூதாவே, எருசலேம் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அவர் என்ன சொல்லிட்டாரு? ஆசாப், அதை அப்படியே நீங்க நம்புங்க, நீங்க அதை விசுவாசிங்க. அதுதான் அவசியமான காரியம். என்ன செய்யறதுனே தெரியல, வாக்கு தத்தங்களை விசுவாசிங்க, கர்த்தருடைய வசனங்களை விசுவாசிங்க, தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை விசுவாசிங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் கிரியை செய்வார், ஆண்டவர் நிச்சயமாக இறங்குவார். விசுவாசிக்கிறவர்களை தேவன் ஒரு நாளும் பதற விட மாட்டார். யோசபாத் விசுவாசித்தான், ஜனங்களை விசுவாசிக்க சொன்னார். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஒரு 3 கருத்துக்களை உங்களோட சொல்ல விரும்புகிறேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசி. இல்ல பிரதர், சூழ்நிலை முடிஞ்சு போச்சு, எல்லாம் பாதகமாயிருச்சு, இனிமே விசுவாசிக்க முடியாது. இல்ல, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். தேவன் தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். மறந்துடாதீங்க, உங்க விசுவாசத்துக்கு ஒரு பலன் உண்டு.
அந்த விசுவாசத்தை அதிகப்படுத்தணுமே தவிர குறைச்சிடாதீங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று நீங்க விசுவாசிங்க. இரண்டாவது, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். இரண்டாவது, விசுவாசிக்கிறவர்கள் தேவ மகிமையை காண்பார்கள். ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய மகிமையை காண்பீங்க. லேட் ஆகலாம், ஆனா மகிமையாய் இறங்கி வரும். தேவன் கிரியை செய்ய போகிறார். தேவனுடைய மகிமையை நீங்கள் காண போகிறீர்கள். சோ இரண்டாவது, தேவ மகிமையை காண்பீர்கள். மூன்றாவதாக, எபிரேயர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவனானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. விசுவாசித்தால் பிழைப்பீர்கள். பிரியமானவர்களே, சத்துருவின் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்கள் பிழைப்பீர்கள். ஏதோ ஒரு ஆபத்து, இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல நினைக்கிறீங்களா? விசுவாசியுங்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே தூக்குவார்னு பிழைப்பீர்கள். சோ தேவ மகிமையை காண்பீங்க. எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிறவர்களுக்கு. விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாய் பிழைப்பார்கள். அவர்களை கர்த்தர் மடிய விட மாட்டார். இன்னைக்கு இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக எபிரேயர் 10:38 குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 10:38. விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் பிழைக்க வைப்பார். நீங்க பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசியுங்கள். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, என்ன செய்வதென்று தெரியலையே அப்படின்ற நேரத்தில் எங்களுக்கு ஒரே நம்பிக்கை உங்களுடைய வார்த்தை தான். நீங்க தான், உங்க கிரியை தான். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். நீர் மகிமையான காரியத்தை செய்வீர் என்று உடைய கிரியைகளை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாள்ல நாங்க இந்த விசுவாசத்துல வளர, விசுவாசத்திலே வேரூன்ற, விசுவாசத்திலே எங்களை காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு அங்கலாய்த்துக்கிட்டு இருக்காங்களோ, உங்க பிள்ளைகள் விசுவாசத்திலே நிற்கவும் கனி கொடுக்கவும், ஆண்டவரே விசுவாசத்திலே பலனடையவும் கிருபை பாராட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நாம் வித்தியாசமான ஒரு கேரல் ரவுண்ட்ஸ் போக போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பிள்ளைங்க, அதாவது ஸ்லம்லையும் ரோட்டு ஓரங்களில் பேப்பர் எடுக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளை சந்தித்து அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு ஆண்டுடைய அன்பை காட்ட போகிறோம். ஒரு குழந்தைக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு குட்டி பார்சல், அதில் அரிசி, அந்த பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாமே உள்ளே இருக்கும். லேஸ் பேக்கெட் இதை மாதிரியெல்லாம் உள்ளே வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி ஆண்டுடைய அன்பை காட்ட போகிறோம். அதோடு கூட அந்த பிள்ளைங்களுக்கு பயன்படுத்தின கிழியாத நல்ல துணிமணிகள் இருந்துச்சுன்னா அதை கூட அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எனவே உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண டாய்ஸு, ஷூஸு, செப்பல், கிழியாத துணிமணி இருந்தால் நல்லா கொஞ்சம் துவைச்சி அயன் பண்ணி அதை கீழே காண்கிற விலாசத்துக்கு எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை அனுப்பி வைக்கணும். 13ஆம் தேதி எங்கள் கையில் அது கிடச்சிடணும். அப்போ தான் அடுத்த 2 நாளைக்குள்ளே நாங்கள் அதை பேக் பண்ண முடியும். எனவே இதை மறந்துடாதீங்க. நீங்கள் எங்களோடு கூட இணைந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். நீங்களும் கூட வந்து எங்களோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.